38 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக கேட்ட கேள்வி எப்படி பார்த்தீங்கன்னா 38 சைஸில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே பிரத்யேகமாக 38 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். A to Z எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். டெய்லரிங் கடையில் நாங்கள் எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மெத்தட் அப்படியே உங்களுக்காக கட் பண்ணி காட்டியிருக்கோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமை நிதானமாக பாருங்கள். இந்த 38 சைஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கப்பில் தான் பெரிய பிரச்சனை வரும். இந்த கப்பு வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறது, இதை எப்படி தைக்கிறதுங்கிற பெரிய குழப்பம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே விடை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலை பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் ஷீட் வச்சுருக்கோம். பேட்டர்ன் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுக்குங்க. 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து விட்டுக்கலாம். மொத்தம் 15 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டு விட்டுக்குங்க. இப்போ மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்குங்க. 6 இன்ச்சுக்கு மார்க் போட்டு விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வந்து இழுத்து விட்ருங்க. இது வந்து ஹார்மோல் இறக்கத்துக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பகுதி வந்து நல்லா கவனமாக கவனிங்க. 38 சைஸ் ப்ளவுஸ் வந்து தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ணுறோம். ஓகேங்களா? 6 வந்து இறக்கம். கழுத்துடைய ஓப்பன் பகுதி வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துடைய ஓப்பன் பகுதி பார்த்திங்கன்னா 3/4 வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷோல்டர் வித்தும் 3/4 வச்சுக்கோங்க. மொத்தம் ஷோல்டரோட அளவு 6.5. இப்போ அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா அதே 6.5 வந்து மேலேருந்து கீழே மார்க் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இன்னும் அடுத்தது என்ன பண்ணுறோம்னா மார்பு சுற்றளவு வந்து 10.5 வச்சுக்கோங்க. 10.5 வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 32.5 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 8.25 மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் கூட 1 சேர்த்திங்க 9.25க்கு மார்க் பண்ணி விட்ருங்க. இப்போ மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆர்மோலுக்கு ஒரு கோடு ஒன்று இழுத்து விட்டுக்கலாம். இப்போ அப்படியே சைடுக்கு போய் சேம் அதே மாதிரி ஒரு கோடு ஒன்று இழுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் தட்டுடைய கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துடைய இறக்கம் 9 இன்ச்சு. 9க்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டுக்கலாம். 9க்கு மார்க் பண்ணிவிட்டு 3.25 அகலம் வந்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு ஒன்று இழுத்து விட்டுக்கலாம். இப்போ கழுத்துடைய வளைவு வந்து எப்படி டீப்பாக கேட்குறாங்கன்னா டீப்பாக கேட்க கழுத்துடைய இறக்கம் வந்து நீங்கள் கீழ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்மோலுக்கும் அதே மாதிரி நம்ம வளைவு வந்து வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஹார்மோல் சுற்றளவு 17 பாதி 8.5 இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். 8.5 பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பர். 8.5 பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு ஒரு 4.25க்கு வச்சு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். 2 பக்கம் 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். நீளம் பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா பேக் டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்லேருந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணணும். நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இடுப்பளவு வந்து 8.25 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 8.25 பாதி நீங்கள் மார்க் பண்ணி விட்டுங்க. ஒரு 4.25 தள்ளி வச்சு மார்க் பண்ணி விட்டிங்கன்னா சென்டர் கிடச்சிரும். இப்போ அந்த சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து சைடில் வந்து மேலே ஏற்றிங்க. என்ன காரணம் அப்படின்னா ப்ளவுஸுடைய உயரம் வந்து கூடுதலாக இருக்கும்போது இந்த கிராஸ் வந்து நீங்கள் எடுக்கலை அப்படின்னா ஷோல்டர் வந்து உங்களுக்கு இறங்கும். ப்ளவுஸ் வந்து கொடை தூக்குன மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல உங்களுடைய அளவுகள் இந்த அளவு இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணையில் பாருங்கள், அந்த கத்திரியை வந்து ரொம்ப மேலே தூக்காமல் அழகாக வந்து கட் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுறது எங்களுக்கு ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் இல்லைன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல் இதுலேயே வந்து அனுப்பி விடுங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது குறைநேர்கள் இருந்துச்சு அப்படின்னா சொல்லித்தரேன். சிறப்பாக நீங்களும் கட்டிங் பழகிக்குங்க. இப்போ கீழே பாருங்கள் பாட்டத்தில் வந்து அப்படியே லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். பேக் தட்டு பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் தட்டு வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சைடில் ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்காக உள்ள தையல் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு மார்க் நிறைய நண்பர்கள் கேட்டிங்கன்னா இது எதுக்கு தெரியல, சரியாக கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய டவுட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். புதுசாக நம்ம இப்போ ஒரு முயற்சி இல்லாமல் முதலாக பழக போகிறோம் அப்படிங்கிற சந்தேகங்கள் எக்கச்சக்கமாக வரும். அந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய நண்பர்களுக்கு வரத்தான் செய்யும். அப்படி எந்த சந்தேகமாக இருந்தாலும் டெய்லரிங் சார்ந்த எந்த கேள்விகளாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனல் இப்போ தான் முதலாக பார்க்கக்கூடிய நண்பராக தான் மறக்காமல் கீழே ஒரு ஹாய்னு மெசேஜ் ஒன்று பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா
அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். மெஷர்மெண்ட் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங்ஸ் எல்லாமே வீடியோ நிறையா பதிவு பண்ணியிருக்கேன். திறந்து பாருங்கள், நீங்களும் கற்றுங்க. கழுத்துடைய இறக்கம், முன்கழுத்துடைய இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோல் பகுதியில் நேராக வந்து ஒரு கோடு இழுத்துட்டு இருக்கலாம். இது வந்து மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ப்ளவுஸ் கட்டிங்கில் பல விதம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் பயன்படுத்துவாங்க. என்னோடய டெக்னிக் நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். நல்லா பார்த்து கவனமாக கற்றுக்குங்க. நான் நிறைய சொல்லித்தர போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து டெய்லரிங் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி சூப்பரான வாய்ப்பை வந்து பயன்படுத்தி சிறப்பாக தையல் கலைஞரால் நீங்கள் மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. சிறந்த தையல் கலைஞராக உருவாயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பொருளாதார சிக்கல்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கம் வந்து ஒரு 6 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணி விட்டு கழுத்துடைய வளைவு வந்து நீங்கள் வரைஞ்சிக்கங்க. ஸ்கேலில் வந்து நான் எந்த பகுதியை வந்து பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா கவனமாக பாருங்கள். ஹார்ம்கோலுக்கு எந்த பகுதி பயன்படுத்துகிறேன், கழுத்து வளைவுகளுக்கு எல்லாமே எந்த பகுதி வந்து ஸ்கேலில் பயன்படுத்துகிறேங்கிறது எல்லாமே ரொம்ப கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வளைவு எல்லாமே உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? இப்போ மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச்சுக்கு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 13க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10, 13 இதை நல்லா மனசில் வச்சுங்க. 10ல் நேராக ஒரு கோடை போட்டிங்க அப்படின்னா கீழ் மார்பு சுற்றளவு, இது பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு. மேல் மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்மோல் பகுதியில் வருது. கீழ் மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 10 இன்ச்சில் வரக்கூடியது, அதான் நிப்பிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே சேம் அதே மாதிரி 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுவிட்டுக்கலாம். கோடை போட்டு பார்த்திங்கன்னா கப்புடைய அகலம் 3 இன்ச்சு, இந்தல்ல 1.5 அந்தல்ல 1.5 வச்சுக்கலாம். இந்த கப்புடைய அளவுகளில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. இந்த கப்போட அகலம் வந்து எவ்வளோ வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. கப்புடைய பெஸ்ட்டோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அளவு முறைகள் வந்து மாறும். இதற்காக நான் பிரத்யேகமாக மிக விரைவில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறேன். எல்லாருமே பார்த்து நான் கற்றுக்குங்க. இப்போ ஊக்குப்பட்டி சைடில் பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கு வந்து ஒரு கோடு, அதே மாதிரி ஆம்கோல் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா பாதிக்கு ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கப்பு பகுதி கீழ் பகுதியில் இந்த வளைவு வரக்காக இந்த ஸ்கேலை பயன்படுத்தி லைட்டாக வளைவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். பத்தே முக்காலுக்கு நம்ம ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். 10.25 மார்க் பண்ணி விட்டு சைடில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி போகும், அவ்வளோதான். நடுமார்பு சுற்றளவு 10.25. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு 8.25 இருக்காங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் தள்ளி வெளியே வரும். ஹார்மோல் பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா ஹார்மோல் பகுதியில் வந்து நம்ம டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வேணும். அதற்காக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம தள்ளி வச்சுருக்கோம். இப்போ ஹார்மோல் பகுதியில் மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுங்க. இந்த 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி விட்டு இந்த வளைவு முன்பகுதியில் வந்து குடையும் இல்லையா, இந்த குடஞ்சி வெட்டுறக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்குங்க. ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வளைக்கக்கூடிய பகுதிகள் வந்து மாறும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு சொல்லி மாறும். ஃப்ரண்ட் தையல் கட் பண்ணுறதுல நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நான் சொல்லித்தர மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான மெத்தடு. இப்போ சென்டர் டாட்லேருந்து பார்த்திங்கன்னா 1.5 தள்ளி வச்சு நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஹார்மோல் பகுதி டாட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு நேராக ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். தையலுக்காக 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்டருக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கப்போட ஷேப் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும், பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்கலே ஒரு அழகாக தெரியும். இந்த ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்களேன். இதை வந்து முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய அளவு முறைகளும் இதே மாதிரி பார்க்கலேயே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திருப்பூர் ஜே டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோக்கள் எல்லாமே பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் கொக்கி பகுதி வந்து லெஃப்ட் சைடில் வருமா ரைட் சைடில் வருமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பகுதி திருப்பூர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் தான் வருது. உங்கள் ஊர் பகுதி அந்த எப்படி வருது அப்படிங்கிறது மறக்காமல் கீழே சொன்னீங்கன்னா புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் அண்ணா டெய்லரிங் சொல்லித்தரீங்க, டெய்லரிங் வந்து என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் வாங்கணும், அதாவது ரேட்டெல்லாம் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி வாங்குறது, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தையக்கூலி எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா
கீழே கமெண்ட் பாக்ஸில் தையக்கூலின்னு பதிவு பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணி உங்களுக்காக பிரத்யேகமாக வீடியோ போடுறேன். A to Z அனைத்து ஆடைகளுக்குமே, லேடிஸுக்கான எல்லா ஆடைகளுக்குமே தையக்கூலியை பற்றி உங்களுக்காக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே தையக்கூலின்னு போடுங்க. கட்டாயமாக நான் அதற்காக ஒரு வீடியோ ஒன்று தயார் பண்ணி போடுறேன். இப்போ பெல்ட் பகுதிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டுங்க. நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கங்க. 3/4 இன்ச்சு சரிங்களா, 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி ஒரு 11 வச்சுக்கோங்க. தையக்கூலி வந்து நிறைய நண்பர்கள் வந்து இன்னும் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமலே இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்கண்ணா, எது வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. விளக்கமாக உங்களுக்கு சொல்லித்தரோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக தையக்கூலி 2025 எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கோங்க. உங்கள் பொருளாதார சிக்கல்லேருந்து தப்பிச்சுக்குங்க. 11 வச்சுருக்கோம். அங்கேருந்து ஒரு 1.5க்கு மார்க் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கோடு வந்து போட்டு விட்டுக்கலாம். இந்த பெல்ட் வெட்டக்கூடிய பகுதி வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லித்தரதில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. பாருங்கள் நம்ம எப்படி சொல்லித்தரோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கான ஆடைகளில் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு பிறருக்கு நீங்கள் சொல்லித்தரும்போது பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். நான் எப்படி சொல்லித்தரேன் அப்படிங்கிறது எல்லாமே பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு ஆடைகளில் வந்து உங்களுக்காக நீங்கள் கட் பண்ணி பாருங்களேன். ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். உங்கள் அளவுகளில் உங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அல்லது உங்களுடைய சைஸுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலுமே நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். பேட்டர்ன் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் எண்டில் என்னோடய கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். வேணுன்னா கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. துணி தைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் எங்களுக்கு உங்களோட துணிகள் வந்து தைக்க கொடுக்கலாம். கொரியர் வசதி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 4 இன்ச் இருக்குது. அப்படியே இந்த 4 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கீழே 3/4 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அதை சேர்த்திடாதீங்க. இந்த 3/4 இன்ச்சுக்கு மேலே 4 பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 4க்கு ஒரே ஒரு புள்ளி தான் கம்மியாக இருக்குது. நீங்கள் 4 இன்ச்சுலேயே மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு புள்ளி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சைட்லேயும் சேம் அதே மாதிரி 4 மார்க் பண்ணிக்கங்க. இந்த கிராஸ் அளவு எவ்வளோ நம்ம வச்சோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கிராஸ் அளவு செக் பண்ணி பார்த்து 3/4 இருக்குது. 3/4க்கு மார்க் பண்ணி விட்டு இங்கே 3 வைங்க சரிங்களா. நல்லா நோட் பண்ணிக்கங்க. 2 பக்கம் 4, நடுவில் 3, 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி மாஸ்டர் ஸ்கேல் இருந்துச்சுன்னா மாஸ்டர் ஸ்கேலை பயன்படுத்திக்கங்க. இந்த வளைவுகள் வந்து சரிசமமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பெல்ட்டோடைய அமைப்பே பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் தட்டை வந்து நம்ம அப்படியே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அட்டகாசமாக அந்த வளைவு வந்து உட்காரும். தெரியுதுங்களா? இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இந்த வளைவு வந்து ஜம்முன்னு வரும். வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள், எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் கட்டிங் வந்து ரொம்ப சிறந்தது. இப்போ வெட்டும்போது அப்படியே பார்த்து கவனமாக வெட்டிங்க. இப்போ இந்த பெல்ட் பகுதியில் ஜக்கா போட்டு விட்டுங்க. ஜக்கா போட்டு கீழே வந்து மேலே குறைக்காமல் கீழ்ப்பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸாக வந்து கட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட்டு 3மே வந்து தயார் பண்ணிட்டோம். இப்போ தயார் பண்ணது அப்படியே வச்சு அடுத்தது போகாமல் செக் பண்ணி பார்க்கணும். இந்த பெல்ட்டுடைய உயரம் வந்து சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. இந்த தையல் எல்லாமே கரெக்டாக கவர் ஆகுதான்னு பாருங்கள். சரிசமமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஃபிட்டிங் வந்து இந்த ப்ளவுஸ் சூப்பராக அமையும். இந்த கஸ்டமர் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இருக்குல்லையே ஃபிட்டிங்கான ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா இந்த ப்ளவுஸாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எனக்கு அமையவே இல்லை, எத்தனையோ டெய்லர் தைச்சாங்கன்னா எனக்கு அமைய மாட்டேது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம அளவு வந்து நல்லா ஃபிட்டிங்காக அளவு எடுத்து இந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக கொடுக்க போகிறோம். பக்கா ஃபிட்டிங்காக இருக்க போகுது. எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்காக எண்டில் பேட்டர்ன் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்னா 10.75 மார்க் பண்ணிக்கங்க. 3/4 இன்ச்சு சேர்த்திக்கங்க. கைப்பகுதியிலேருந்து எப்போயுமே ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே வச்சுக்கங்க. கீழே வந்து 1/4 இன்ச்சு பிடிப்புக்காக வச்சுக்கங்க. இப்போ கேப் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 3.25 வச்சுக்கோங்க. 3.25 வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று இழுத்து விட்ருங்க. கோடை இழுத்துட்டு ஹார்மோல் பகுதி பார்த்திங்கன்னா 8.5 நல்லா மனசில் வச்சுக்கோங்க. 8.5 ஹார்மோல் பகுதி 8.5. இந்த 8.5 வந்து நான் எப்படி கிராஸ் அளவு எடுக்கிறேங்கிறத கவனமாக பாருங்கள். இப்படி கிராஸாக வச்சு 8.5க்கு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்குங்க.
ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு ஒன்று இழுத்து விட்டு இதில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள். எட்டரையில் பாதி 4.25. 4.25க்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு விடுங்க. தெரியல அப்படின்னாலும் டேப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதில் பாதியாக கூடி மடிச்சுக்குங்க. இப்போ 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு கோடு போட்டிருக்கேன்னா இப்போ ஆமோல் ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுறோம்னா இந்த வளைவு வந்து எப்படி வரையிறங்கிறத கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி வெட்டும்போது என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கை அடிப்பகுதி வந்து சுருக்கு வராமல் இருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா சுருக்காக வரும். அந்த மாதிரி சுருக்கு வராமல் இருக்கும்னா இந்த மெத்தடை பயன்படுத்திங்க. கை ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 வைக்கணும். 5.5 வச்சுக்கங்க. சைடில் ஒரு 1.5 மார்க் பண்ணிக்கங்க. 5.5 ஒரு 1.5. இப்போ பேக் த்ரெட் எடுத்துக்கலாம். பேக் த்ரெட் எடுத்து அந்த வளைவு பகுதியை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹாமோல் வளைவு வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் இந்த மாதிரி வச்சு பொறுமையாக செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்து உங்களுக்கே தெரியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த கையோட அமைப்பெல்லாமே பார்க்கிலே ஒரு அழகாக இருக்குது. இந்த வளைவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறது நமக்கு அது பார்க்கிலே நமக்கு ஒரு ஃபீல் வரணும். ஓகே நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கிலே தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் அனுபவம் ஆக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ஸ்லீவ்னு சொல்லி நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே பார்க்கலாம். வெட்டினது எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். கை பாருங்கள், அந்த கையோட அமைப்பெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கும். பேக் தட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் தட்டோட அமைப்பை பாருங்கள். பெல்ட்டோட அமைப்பையும் பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்ட தையல் துறை உங்களுக்காக கற்றுறேன். சிறப்பாக கற்றுங்க. இப்போ லைனிங் கிளாத்தில் வச்சு எப்படி நம்ம பேட்டர்ன் எல்லாமே அப்ளை பண்ணி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும். கிராஸ் கட்டிங் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்லீவ் பகுதியில் லைட்டாக ஒட்டு வர மாதிரி இருக்கும். சைஸுகளை பொறுத்து லைட்டாக கொஞ்சோண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த கழுத்து வளைவு எல்லாமே பாருங்கள் எப்படி வெட்டுறேன்னு. பேட்டர்ன் நம்மகிட்ட வாங்கின நண்பர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்கும். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லரிங் சேர்ந்த ஏதாவது வீடியோக்கள் உங்களுக்காக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பிரத்யேகமான வீடியோக்களை உருவாக்கி நாங்கள் உங்களுக்காகவே பதிவு பண்ணி தரோம். பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கா அப்படின்னா கவலைப்படாதீங்க. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கோம். பொறுமையாக நிதானமாக வீடியோ பார்த்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். புதுவிதமான ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ரொம்ப எளிமையான முறையில் அட்டகாசமான ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை திறந்து பார்த்து கற்றுக்குங்க. கைப்பகுதி பாருங்கள் எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலை பாருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து சிறந்த தையல் கலைகளாக நீங்களும் மாறுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. திருப்பூர் ஜிஆர் முருகன். பாய்.